விண்வெளி பலவிதமான ஆச்சரியங்களையும் அழகையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட மில்கிவே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் ஒன்றுக்கொன்று மோத போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி அண்டத்தின் இடையிலான மோதல். இந்த விண்வெளி பகுதியில் எண்ண முடியாத அளவுக்கு கேலக்ஸி இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸிக்கு இடைப்பட்ட தொலைவு பல மில்லியன் ஒளியாண்டுகளாக இருக்கும். இவ்வளவு தூரமாக இருந்தாலும் கேலக்ஸி ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு பெரிய கேலக்ஸியை உருவாக்கிடும். இதே மாதிரி நம்மளோட மில்கிவே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் இன்னும் 4.5 பில்லியன் வருஷத்தில் ஒன்றோடு ஒன்று மோதிக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதிகமான லைட் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியை பார்த்தா தெரியாது. இந்த லைட் பொல்யூஷன் இல்லாத அல்லது கம்மியாக இருக்கிற இடங்கள்லேருந்து பார்த்தா நம்ம ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம் கண்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்மளோட மில்கிவே கேலக்ஸியை விட ரொம்ப பெருசு. மில்கிவே கேலக்ஸிக்கும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கும் உள்ள தூரம் சுமார் 2.53 மில்லியன் லைட் இயர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸி நோக்கி சுமார் 110 km/s என்ற வேகத்தில் நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளோட மில்கிவே கேலக்ஸியில் 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியில் 2 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு தோராயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கூடவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இந்த 2 கேலக்ஸியும் மோதிக்கிட்ட அப்புறம் உருவாகிற கேலக்ஸியோட பெயர் மில்கோமேடா ஆர் மில்க்ரோமேடான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த 2 கேலக்ஸியும் மோதினா நம்மளோட பூமிக்கு என்ன ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. இந்த 2 கேலக்ஸியும் மோதுறப்ப நம்மளோட பூமி சூரியனால் அழிக்கப்பட்டிருக்கும். அது ஏன்னா சூரியனில் இருக்கிற ஃபியூல் காலியாகி சூரியன் ஒரு ரெட் ஜெயிண்டாக மாறி இருக்கும். இன்னும் 450 கோடி வருஷத்தில் நம்மளோட பூமி கிரகம் இருக்குமோ இருக்காதான்னே தெரியலை. இதில் இந்த 2 கேலக்ஸியும் மோதுனா என்ன, மோதாட்டி என்ன, எது எப்படியோ அது பார்க்க நாம் இருக்க போகிறதில்ல. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட பூமிக்கு அழகு சேர்க்கிற மரங்களை வளர்த்து பாதுகாப்போம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.